ஆணையிடுவது. ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இந்த உலகத்து ஜனங்கள் மனுஷருடைய அந்தஸ்து, ஐஸ்வர்யம், செல்வாக்கு ஆகியவற்றை பார்த்து அவர்களை கனம் பண்ணுகிறார்கள். வெளித்தோற்றமே உலகத்து ஜனங்களுக்கு மிகவும் முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான ஜனங்களைப் போல பிறரை பார்ப்பதில்லை. உலகத்து ஜனங்கள் மனுஷருடைய பக்தியையும் விசுவாசத்தையும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய பணத்தையும் பதவியையும் மாத்திரம் பார்ப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ ஜனங்களுடைய விசுவாசத்தையும் பக்தியையும் பார்த்து கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை ஏழைகளாக இருக்கலாம், சமுதாயத்தில் சாதாரண அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கலாம். உலக பிரகாரமான ஜனங்கள் இவர்களை மதிக்காமல் அசட்டை பண்ணலாம். உத்தமர்களோ உலக பிரகாரமான ஜனங்களைப் போல மனுஷரை நியாயம் தீர்ப்பதில்லை. ஒருவரிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது அவர் ஏழையாக இருந்தாலும் நீதிமான் அவரை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு பயந்தவர்களை நீதிமான்கள் எங்கு பார்த்தாலும் அவர்களை கனப்படுத்துவார்கள். நீதிமான்களுக்கு மனுஷருடைய ஐஸ்வர்யமும் பதவியும் அதிகாரமும் செல்வாக்கும் முக்கியமானதாய் தெரியாது. இவையெல்லாம் உலக பிரகாரமான ஜனங்களுக்கு முக்கியம். நீதிமான்களோ உலக பிரகாரமான ஜனங்களைப் போல நடந்து கொள்ளாமல் நீதிக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறார்கள். நீதி, நியாயம், பயபக்தி, விசுவாசம் ஆகியவை எங்கு காணப்பட்டாலும் அதை அவர்கள் கனம் பண்ணுகிறார்கள். உலக பிரகாரமான ஜனங்கள் மனுஷருடைய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அதிகமாய் எதிர்பார்க்கிறார்கள். தங்களுக்கு உதவி செய்கிறவர்களை கனம் பண்ணுகிறார்கள். உதவி செய்யாதவர்களையோ தங்களுக்கு ஆகாதவர்கள் என்று தீர்மானம் செய்து அவர்களை உதாசீனம் பண்ணுகிறார்கள். நீதிமான்களோ மனுஷருடைய உதவிகளை எதிர்பார்க்காமல் கர்த்தருடைய உதவிகளையும் அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் எதிர்பார்க்கிறார்கள். நீதிமான்களின் இருதயத்தில் பட்சபாதம் இருக்காது. அவர்கள் எல்லோர் மீதும் ஒரே சீராய் அன்பு கூறுவார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவதற்கு ஆகாதவர்களாய் இருக்கிறவர்களும் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவதற்கு ஆகாதவர்களாய் இருக்கிறவர்களும் நீதிமான்களின் பார்வைக்கு கீழ்ப்பானவர்களாய் இருப்பார்கள். நீதிமான்களின் இருதயமும் மனச்சாட்சியும் சுத்தமுள்ளதாய் இருக்கும். ஒரு காரியத்தை செய்வதாக இவர்கள் வாக்கு பண்ணினால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். தாங்கள் ஆணையிட்டதில் தங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த ஆணையை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். நீதிமான்கள் லாபம் கருதி ஆணையிடுதல் இல்லை. நஷ்டம் வரும்போது ஆணையை விட்டு விலகி போய் விடுவதில்லை. நீதிமான்கள் வாக்கு மாறாதவர்கள். இவர்களுக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களோ சம்பத்துக்களோ முக்கியமானது அல்ல. தங்களுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தங்களுடைய ஆணையில் தவறாதவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே இவர்களுக்கு முக்கியம். இப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவார்கள். இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை உடையவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்கள்.